வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்றும் சமையல். இன்னைக்கு நம்மளோட என்றும் சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான ஒரு ரசம் எப்படி வைக்கணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தக்காளி 2 எடுத்துக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் கடுகு, மிளகு, சீரகம், பூண்டு, நீட்ட காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் 3 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இப்போது இது எல்லாமே சேர்த்து ரொம்பவே சுவையான ஒரு வீட்டு ரசம் எப்படி வைக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ரசத்துக்கு நம்ம சிம்பிளாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றத பார்த்தீங்கன்னா 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. அப்புறம் சீரகம், பூண்டு ஒரு 5லிருந்து 6 பல் சேர்த்துக்கங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகு சேர்த்து இதை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ரசத்தோட இந்த மசாலா நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கங்க. இந்த கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ரசம் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு வாட்டி நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்மளோட இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, புளி இது ரெண்டுத்தையுமே நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த ரசம் மசாலாவில் சேர்த்துருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுடுங்க. ரசம் எப்பயுமே நம்ம குழம்பு மாதிரி ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக அந்த பபுள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த ரசத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரே ஒரு பபுள் அப்படி வரும். இந்த ரசத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இந்த மாதிரி ஒரு பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லி மேலே தூவிடுங்க. இப்போது நம்மளோட சுவையான ரசம் தயார். ஸோ இதை சுட சுட பரிமாறுங்க. எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள், கேள்விகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சுவையான ரெசிபி வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி.